வள்ளிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம வள்ளிவேலன் தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஆனந்தி தான் வள்ளியை ரெடி பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறமா பால் சம்பா கொடுத்து வள்ளியை வேலோட ரூமுக்கு அனுப்பி வச்சதும் இந்த பக்கம் வேலு பெட்டில் இருக்காங்க. அப்போது நம்ம வள்ளி பக்கத்தில் உட்காடுறாங்க. எதுவும் எதிர்பார்க்குறியா அப்படின்னும் போது, என்ன மேடம் இப்படி பேசிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் தங்கச்சி வாழ்க்கை சரியாகணும், என் அத்தை மாமா ஒன்று சேரணும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நான் எல்லாம் முடிவு எடுக்கணும் அப்படின்னதும், பரவாயில்ல நான் என் மனசில் நினச்சதுன்னு சொல்லிட்டு வேலா அப்படின்னு வள்ளிவேலு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேணுகா வேதநாய்க்கு ஃபோன் போட்டு இந்த வேலுவுக்கும் வள்ளிக்கும் இங்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னதும், இது கேட்டு வேதநாயகி செம்ம டென்ஷன் ஆகி, சரி நீ ஃபோனை வேணா பார்க்குறேன் அப்படின்னுட்டு உடனே வள்ளிக்கு ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுங்கத்தா அப்படின்னு அந்த இடத்துல நடிச்சு பேசிட்டு இருக்காங்க வள்ளி. ஆமாம், அங்கே எதுவும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அப்படின்னதும், ஐயா யாருக்கு சொன்னாங்க? இல்லை எப்படியோ அந்த வீட்டில் அதை தானே பண்ணுவாங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு வேதனாயி சொல்கிறாங்க. சேச்சே அதெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லாத அப்படின்னு அந்த இடத்துல வள்ளி நம்ம வேலுவுக்கு கண்ணடிச்சிட்டு சமாளிக்கிறாங்க. சரி சரி நீ உடனே கிளம்பி வா, இனி அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னதும், இல்லை அத்தை கோவில் பெரியவங்க சொன்ன மாதிரி நான் இங்கே இருந்தால் தான் பரிகாரத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வள்ளி சொன்னதும், அதெல்லாம் தேவையில்லை, நீ உடனடியாக கிளம்பி இங்கே வா அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் வள்ளி கேட்குறாங்கல்ல, சரி இரு நான் உன் அப்பா கிட்டே கொடுக்க பேசு அப்படின்ட்டு ரத்தினவேல்கிட்ட வேதனாயி ஃபோனை கொடுக்குறாங்க. உடனே நம்ம வள்ளி இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே நடக்கலை, நான் உங்கள் பொண்ணுங்கப்பா, நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா அப்படின்னு போதோ, ஆமாம்மா அப்போ எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் படுத்து தூக்குங்க, நாளைக்கு வரும்போதோ நான் உங்கள் பொண்ணாக தான் வருவான் அப்படின்னதும் ரத்தினவேலு சரிமானு நாளைக்கு வா அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இது கேட்ட வேதநாயகி செம டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேணுகாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறது, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே பவரை அதாவது கரண்டை கட் பண்ணிடுறாங்க ரேணுகா. அப்படின்னு பார்த்து திடீர்னு கரண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் வேலு சரி எல்லா படத்துலையும் ஹீரோ கீழே படுக்கிற மாதிரி நான் கீழே படுக்கிறேன் அப்படின்னும் போது உடனே வேலு இழுத்து வச்சு முத்தம் கொடுக்குறாங்க வள்ளி. அப்படின்னு பார்த்து ரேணுகா கரண்டை கட் பண்ணிடுறாங்க. உடனே எல்லாருமே அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு வேலும் வள்ளியும் வந்ததும் முத்தையா சிரிக்கிறாங்க. சாந்தி மூத்தமும் அதுவுமா இப்படி கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வாரது நீங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரேணுகாவோட அம்மா அப்பா வேலுவோட அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்க நீங்கள் கரண்ட் பில்லை ஒழுங்காக கட்டினா ஏன் இன்னைக்கு கரண்ட் போக எல்லாம் உங்களால தான் அப்படின்னதோ, அப்பா நான் 10 நாளுக்கு முன்னாடியே கரண்ட் பில் கட்டிட்டேன், நீங்கள் எதுக்கும் சிபிஐக்கு ஃபோன் போட்டு கேளுங்க அப்படின்னு போது, இங்கே பாருங்கள் போதும் நடிச்சதெல்லாம் ஒழுங்கு மரியாதையாக இன்னும் கொஞ்சம் நேரத்தால் கரண்ட் வரணும் அப்படின்னு தட்டிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா வேதநாயகி கோவிலில் சாமியாடி சொல்லியிருப்பாங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு, இனி யாராலையும் அந்த வீட்டை அசைக்க முடியான்னு. அந்த வாரிசு யாராக இருக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி ரஞ்சித் கையை வைக்கிறாங்க. டே என்னடா இது, அம்மா என்ன ஆச்சுமா, ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு அங்கே அந்த ஜானகி நிம்மதியாக தொங்கிட்டு இருக்கா, நீ என்னன்னா இங்கே இருக்கே அப்படின்னும் போது, ஓஹோ அவ தூங்குறாளா, இரு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனாயும் ரஞ்சித்தும் ஜானகி ரூமுக்கு வராங்க. உடனே தண்ணியை தெளிச்சு ஜானகியை எழுப்பி விடுறாங்க. நீ இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? இங்க பாரு வேதநாயகி, தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காத, என்ன கோவில்ல சாமியாடி இங்க ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு சொன்னாங்களே அதை நினைச்சு பயப்படுறியா அப்படின்னும் போது, சிச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க, இங்க பாரு இந்த வீட்டுல உனக்கு இடம் கொடுத்தது நான் தான் அப்படின்னு ஜானகி வேதநாயகி போட்டு வெளுத்தெடுக்கிறாங்க. இங்கே பாரு நான் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வேதநாயகி சொல்லும்போது, ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ இந்த வீட்டோட வாரிசு என்னோட வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறது யாரு, வேலு, அதனால வேலு தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னும் போது, ஓஹோ அப்படின்னா அவங்க 2 பேரையும் நான் இருக்க விட்டுருவேனா, இன்னும் கொஞ்சம் நேரத்தால சந்தோஷமா கொண்டாட போயிருக்காங்களே அவங்க 2 பேர் கதையும் முடிய போகுது, சேர்த்து அந்த வேலுவோட அம்மா அப்பா கதையும் முடிய போகுது அப்படின்னும் போது ஜானகி அதிர்ச்சி ஆறாங்க. ஏய் என்ன விளையாடுறியா, போயின்னா உன் பிள்ளைகிட்டே கேளு அப்படின்னுட்டு கிளம்பினதும் உடனே வேலு ஃபோன் போட்டு, நீங்க எல்லாரும் அங்க பத்திரமா இருக்கீங்களாப்பா, இந்த வேதநாயகி உங்க குடும்பத்தையே இல்லாம பண்றதுக்கு ஆட்கள் அனுப்பியிருக்கா அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம வேலை அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க.
இந்த பக்கம் ஜானகி தூங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா இந்த பக்கம் வேதநாயகி செம்ம டென்ஷனில் அங்கே இங்கேயும் கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரேணுகாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா அந்த வழிவேல கிளம்பிட்டாங்களா அப்படின்னு போதும். இன்னும் கொஞ்சம் நேரத்தால வந்துருவாங்க மேடம். விடிய விடிய எல்லாரும் வெளியில தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்லை அப்படின்னதும் வேதநாயகி ரொம்ப சந்தோஷப்பட்டு